இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க, வீடியோ கிடையாது, கொடூரத்தினுடைய உச்சம். இதைத்தான் சார் படிச்சு படிச்சு சொன்னோம். தற்குறி ரசிகர்களை நெறிப்படுத்து நெறிப்படுத்து நெறிப்படுத்துன்னு சொன்னோம். குடும்பம் தான் உன்னை ஒதுக்கி வச்சிருக்கு. நீ வந்து குடும்பத்துக்கு லாய்க்கு இல்லாதவன். நீ ஒரு அப்பனா இருக்க தகுதி இல்ல, ஒரு புருஷனா இருக்க தகுதி இல்ல, நீ ஒரு மானகட்டவன். கரூர்ல மட்டும் நடந்தது. சிஎம் சார் ஏமால என்ன சினிமா டயலாக் பேசுறீங்களா? இனிமே விஜய் என்கிற அந்த மனிதருடைய அரசியல் வந்து யார் தெரியுமா, யார் கையில இருக்கு தெரியுமா? இப்ப அமித்ஷா கையிலும் மோடி கையிலும் RSS கையிலும் இருக்கு. விஜய் வந்து கொலைகாரன் அழுத்தமா பதிவு பண்ற. நான் இவ்வளவு தூரம் பேசிட்டீங்களே, 41 பேருடைய உயிரிழப்புக்கு யார் பொறுப்பு, யார் காரணம்? 100% விஜய் மட்டும்தான் காரணம். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கோடாங்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக கட்சி கழகத்தின் தலைவர் விஜய் கிட்டத்தட்ட 3 நாளுக்கு பிறகு வீடியோ பேசி வெளியிட்டு இருக்காரு. தலைமறை வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்திருக்காரு. தலைமறைவு வாழ்க்கையில இருந்தா ஏன் அப்படி சொல்றீங்க? 3 நாளா ஓடி போயிட்டாருங்க. எங்க இருக்காருன்னே தெரியல. அதான் ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. என்ன மீண்டும் அசம்பாவிதம். நீங்க கேள்வி முன்னாடி நம்ம ஆர்கியூமெண்ட் ஆயிருச்சு. ஏன்னா அந்த வீடியோ வெளியிட்டு இருக்காரு, வீடியோ கிடையாது, கொடூரத்தினுடைய உச்சம். இந்த மாதிரி ஒரு சாடிஸ்ட் மனநிலை உள்ள ஒரு நபரை, ஒரு நடிகனை நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம சேனல்ல அடிக்கடி நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க, என்ன நீங்க ரொம்ப ஆவேசமா சொல்றீங்க, தற்குறின்னு சொல்றீங்களேன்னு. அந்த தற்குறின்ற வார்த்தைக்கு நான் ரசிகர்களை மட்டும் சொல்ல மாட்டேன், விஜயும் சொல்லுவேன் சேர்த்து. அதை உறுதிப்படுத்திட்டாரா? விஜய் தண்ணியில விளக்கம் என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு? அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க. 41 உயிர் சார், 1 2 கிடையாது, 41 உயிர்கள். வலி தெரியுமா? பணம் வச்சிருந்தா போதுமா? 20 லட்சம் கொடுத்துட்டா போதுமா? சூடு சொரண இருக்கிறவன் எப்படி தூங்க வந்துச்சு? உனக்கு எப்படி தூக்கம் வந்துச்சு? எப்படி சாப்பிட்ட? வீடியோ மேக்கப் போட்டு வீடியோ பேசுறான் சார். மனுஷன் ஜென்மமே கிடையாது விஜய். இதை விட வேற என்ன நான் சொல்ல முடியும்? நாகரிகமா பேசுறேன் நானு. இல்ல, அவர் சொல்ல நான் மீண்டும் அந்த இடத்துக்கு வந்தா மீண்டும் அசம்பாவிதம் ஏற்பட்டு விட கூடாதுங்கிறதுக்கு தான் இதைத்தான் சார் படிச்சு படிச்சு சொன்னோம். தற்குறி ரசிகர்களை நெறிப்படுத்து நெறிப்படுத்து நெறிப்படுத்துன்னு சொன்னோம். ஏதோ கரூர்ல மட்டும் சம்பவம் நடந்ததா சொல்றாரு. அறிவு கட்ட ஜென்மம். கூட இருக்கிற ஆதவ கிட்ட கேட்க சொல்லுங்க, புசியானது கிட்ட கேட்க சொல்லுங்க. மதுரை மாநாட்டுல எத்தனை பேர் செத்தான்? 3 பேர். மயங்கி விழுந்தான். 3 பேர். மயங்கி விழுந்து எத்தனை பேரு? நிறைய பேர் மயங்கி விழுந்தாங்க. பிஸ்கட் தண்ணி பாட்டில வந்து தூக்கி போட சொன்னாங்களா அவங்க தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கு? இப்படிதான் தொண்டர்கள் ரசிகர்கள் நீங்க வந்து ட்ரீட் பண்ணுவியா? பவுன்சர்ல தூக்கி போட சொன்னது யாரு? இதுக்கு திமுக தான் காரணமா? நீங்க மதுரை மாநாட்டுல எத்தனை பேர் மயங்கி விழுந்தான், எத்தனை பேர் செத்தான்? விக்கிரவாணி மாநாட்டுல எத்தனை பேர் செத்தான், எத்தனை பேர் மயங்கி விழுந்தான்? 6 பேர். நாமக்கல்ல எத்தனை பேர் மயங்கி விழுந்தான்? இப்ப சார், இப்ப போன பிரச்சாரத்துல 5 ஊர்ல பண்ணிட்டு 6வது ஊர்ல நடக்குது. ஏன்னா மானங்கட்டவனே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ குடும்ப தலைவரா? நீ ஒரு குடும்பத்தையே கட்டி காக்கிறதுக்கு உனக்கு துப்பு கிடையாது. இப்பதான் ஒண்ணு தெரியுது சார். நான் பர்சனல் பேச மாட்டேன், ஆனா பேச வேண்டிய கட்டாயத்துக்கு என்னை தள்ளி இருக்காரு விஜய். நீ வந்து குடும்பத்தை விட்டு இல்ல, குடும்பம் தான் உன்னை ஒதுக்கி வச்சிருக்கு. நீ வந்து குடும்பத்துக்கு லாய்க்கு இல்லாதவன். நீ ஒரு அப்பனா இருக்கவே தகுதி இல்ல, ஒரு புருஷனா இருக்க தகுதி இல்ல, நீ ஒரு மானகட்டவன். 41 உயிர் பலியாயிருச்சு. ஒரு கஷ்டம் இருக்கா? ஒரு வலி இருக்கா? ஒரு வேதனை இருக்கா? ஒரு துயர வெளிப்பாடு இருக்கா? கரூர்ல மட்டும் நடந்தது. சிஎம் சார் ஏமால என்ன சினிமா டயலாக் பேசுறீங்களா? நடிகன் மனநிலையில இருந்து வெளியில வாங்க, இல்லன்னா அரசியலுக்கு வராத, ஓடி போயிரு. இனிமே நான் எழுதி வச்சுங்க சார், இனிமே விஜய் என்கிற அந்த மனிதருடைய அரசியல் வந்து யார் தெரியுமா, யார் கையில இருக்கு தெரியுமா? இப்ப அமித்ஷா கையிலயும் மோடி கையிலயும் RSS கையிலயும் இருக்கு. எப்படி சொல்றீங்க? இப்படி ஒரு குற்றம்? ஆமா, நேரா CBI வேணும்னு கேக்குறாங்க. 41 உயிர் பலி ஆயிருச்சு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சார். சிம்பிள். ஒரு மனிதருடைய மரணம்ன்றது அவ்வளவு கொடூரமா. இப்ப அந்த மக்கள் யாரு? செத்து போன மக்கள் யார் சார்? செத்து போன மக்கள்லாம் அப்பாவி மக்கள். ஒரு ரசிகரெல்லாம் தெரியாது, உன்னை பார்க்க வந்திருக்காங்க. நம்ம ஊருக்கு விஜய் வராரு, விஜய் நம்ம பார்க்கணும். நீ 8:45க்கு டைம் போட்டுட்டு ஏன் சார் 2 மணிக்கு நாமக்கல் போன? 8:45 தான் சென்னையில இருந்து கிளம்பினதா? யார் உன்னை கிளப்ப சொன்னது? அப்ப உன்னுடைய திட்டம் என்ன? உன்னுடைய செயல்பாடு என்ன? நீ ஏற்கனவே திட்டமிட்டு அந்த 41 பேரையும் பலி வாங்கியிருக்க. நீ கொலைகாரன். விஜய் ஒரு கொலைகாரன் குற்றம் சாட்டுறேன். FIRல விஜய் பேர் இல்லையே. அது வந்து திமுக அரசாங்கத்துடைய பெருந்தன்மைன்னு நீங்க சொல்லிட்டு போயிடலாம். நான் சொல்ல மாட்டேன். விஜய சேர்க்கணும். கொலைகாரன் சார் விஜய். விஜய் வந்து கொலைகாரன் அழுத்தமா பதிவு பண்றேன் நான். நீங்க சொல்ற மாதிரி விஜய் கொலைகாரனா? FIRல ஏன் பேர் இல்ல? அப்ப FIRல பேரு பதிவு பண்ண விடாம திமுக அரசை தடுத்தது யாரு?
சார் அங்கதான் வந்து நீங்க சட்ட விதிகளை வந்து இப்போதைக்கு அவங்க பதிவு பண்ணிருக்கிற ஆட்கள் யாரு? மாவட்ட செயலாளர் ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த் உட்பட நிர்மல்குமார் உட்பட இவங்க பேரெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா? இந்த சட்டப்பிரிவு நாளை விசாரணைக்கு பிறகு அது விஜய் பக்கமும் நீளாமலாம் போகாது. இப்ப என் மேல கை வச்சு பாருறது என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை தொட்டு பாரு பார்க்கலாம், அதான் ஒரு தற்கூரி கூட்டம் எல்லாம் இருக்கு பாருங்க. இதுங்கெல்லாம் ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுது. மானம் கட்டவங்க. இவங்க குடும்பத்துல இழப்பு நடந்தா பேசுவானுங்களா? உயிர் பலியாயிருந்தா பேசுவானுங்களா? ஸ்டாண்ட் வித் விஜய் எந்த நம்பிக்கையில போடுறான் சார்? இங்க ஒரு நடிகை ஒருத்தர் இருக்கா, ஒரு கோமாளி நடிகன். அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு எந்த கட்சியிலும் உருப்படியா இருக்க தெரியாது. நான் சொல்ற மன்சூர் அலிகான் ஒரு நடிகர், அங்க என்ன நடந்ததுன்னே தெரியாம இவன் இஷ்டத்துக்கு ஏதோ பேசிட்டு தெரியுறான். இப்படி பல பேர் கிளம்பியிருக்காங்க சார். பாஜகவுல பேச வேண்டிய மாநில தலைவர் வாய மூடிட்டு இருக்காரு. அண்ணாமலை உள்ள என்ட்ரி ஆகிறார். உன்னை தான் தூக்கிட்டாங்கல்ல, வெளியே தள்ளி போட்டாங்கல்ல, உனக்கு என்ன அங்க வேலை? நீ என்ன பண்ற? உடனே கிளம்பி வராங்க ஏமமாலினி. ஒன்றிய அரசாங்கம் அனுப்பி வைக்குதான் ஏமமாலினிய. அங்க போய் உண்மை கண்டறிங்க. உடனே அவங்க வந்து சதி இருக்கு, ஆதாரம் காட்டுங்க. இந்த பாஜகவுக்கு எப்பவுமே குற்றச்சாட்டு சொல்றது மட்டும் தான் தெரியும். ஆனா ஆதாரம் கொடுக்க தெரியாது. ஆனா மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர் சந்திக்கும் பொழுது திமுக அரசையும் குற்றம் சொல்லல, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயை குற்றம் சொல்லல. அப்ப ரெண்டுக்கு நடுவுல மத்தியஸ்தமா பேசிட்டாங்க. இது எப்படி பார்க்கணும்? ஆடு நடைகிறதேன்னு ஓனா எழுதுற கதை தான். ஏன் முண்டி அடிச்சுட்டு மத்திய அமைச்சர் எல்முருகனும் நிர்மலா சீதாராமனும் அடுத்த நாள் கிளம்பிக்கு வந்து அட்டெண்டன்ஸ் போடணும் சார். அட்டெண்டன்ஸ் போட்டாதான் விஜயினுடைய குடிமை அவங்க கையில தானே இருக்கு. ஏற்கனவே அவர் வந்து பாஜகவுடைய பி டீம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அது வெளிப்படையா தெரிஞ்சா பூனைக்குட்டி வெளியில வரல, அணில் குட்டி வெளியில வந்துருச்சு. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல பூனைக்குட்டி, இது அணில் குட்டி. ஒரு சாதாரண மனுஷனுக்கு கூட ஒரு இரக்கம் இருக்கும், ஈவு இருக்கும். ஐயோ நம்மளை பார்க்க வந்தவன் செத்து போயிட்டானே. நாம மேடையில சார், அந்த மேடை, அந்த பால்கனி, சொகுசு வாழ்க்கை ஒண்ணு இருக்குல்ல, உனக்கு எதுக்கு அந்த பஸ்? உனக்கு என்ன பண்ணிட போறான்? நீ ஜட் பிரிவுல இருக்கிறவன், வெள்ளை கலர்ல ஒரு வேன் வச்சிருக்கல, இந்த மாதிரி கூட்டம் கூடுதுன்னு தெரியுது இல்ல, அந்த வண்டியில வந்தா உனக்கு என்ன வேனை கவுத்துருவானுங்களா? உன் ரசிகர் தானே. உன் ரசிகர்களை நெறிப்படுத்த தெரியல உனக்கு. மற்ற எல்லா 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி அங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கு எடப்பாடி, அதே இடத்தில் ஒரு 50 மீட்டர்ல முன்ன பின்ன அவர் நின்று பேசிட்டு இருக்காரு. இதே இடத்துல, அதே சாலையில இதே மாதிரி கூட்டம் வருதாங்க. ஒரு அசம்பாவிதம் நடக்கல. அது காரணம் சொல்லட்டுமா? நான் இப்ப திமுக சொன்னா ஏதோ திமுக சொம்புன்னு சொல்லுவானுங்க. இவங்களுக்கு இதே வேலை சார். நீங்க என்ன சொன்னீங்கன்னா உடனே அங்க இப்ப நான் எடப்பாடியை சொல்றேன், பதில் சொல்லுங்க. இதை பார்க்கிற பார்வையாளருக்கும் கீழே கமெண்ட் அடிக்கிற தற்கூரி கூட்டம் வரும். விஜய்க்கு சொம்பு தூக்கிட்டு வரும் ஒரு கூட்டம். அந்த நபர்களுக்கு எடப்பாடி அங்க கூட்டம் போட்டாரு. ஒரு அசம்பாவிதமோ வேற எதுவுமே, ஏன்னா நடக்கவே கூடாது நம்ம நினைக்கிறோம். யாருடைய கூட்டத்திலும் யாரும் உயிர் போறத விரும்ப மாட்டாங்க சார். தற்செயலா நடக்கிற விபத்துகள் தான் எல்லாமே. ஆனா இந்த விபத்து திட்டமிட்ட விஜயனுடைய அஜாக்கிரதையாலும் திமிராலும் ஆணவத்தினாலும் ஒரு தான் என்கிற மமதையினால் நடந்த இந்த கொலை. ஆனா விஜய் என்ன சொல்றாரு? சிஎம் சார் எது வந்தாலும் என்ன பழி வாங்குங்க, நான் வீட்லயும் ஆபீஸ்ல தான் இருப்பேன், மக்கள் ஒண்ணும் பண்ணாதீங்க. பழி வாங்க வேண்டிய அவசியம் என்ன? யாரா நீ? நடிகன் தானே நீ. பட் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் இல்ல அவர். நீ என்ன நடத்தி கிழிச்சிட்ட? நீ கூட்டம் போட்ட நாள்ல இருந்து பல பேர் மாட்டி செத்துக்கிட்டு இருக்கான். மாட்டி உன்னை பார்க்க வந்தவங்க ஆக்சிடென்ட் ஆகி சாகுறான். ஒரே ஒரு இரங்கல் தெரிவிச்சிருக்கியா? விக்கிரவாண்டி மாநாடு முதல் மாநாடு போட்டீங்க, என்ன மாநாட்டுக்கு புறப்பட்டு வந்தவங்க பல பேர் செத்தான் ஆக்சிடென்ட்ல. 6 பேர். ஒருத்தர் கூட இரங்கல் தெரிவிக்கல. ஒரு வீட்டுக்கு கூட போல. நான் அனிதா வீட்டுக்கு போலியா, நான் அங்க போலியா, எனக்கு ஸ்டோலின் வந்து தாய் மாமன் நானு. யார நாடகம் மாதிரி ஏமாத்த பாக்குற சார்? பூரா பித்தலாட்ட பேர் வழி சார். இந்த நாடகமே, இந்த வீடியோ வெளியிட விளைவு என்னன்னா, இந்த வீடியோ மூலமாக தமிழக அரசையும் தமிழகத்துல கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு திட்டமிடுற வேலையும் விஜய் ரொம்ப தெளிவா செய்யறான்னு நினைக்கிறாரு. ஆனால் இங்க தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு வந்து முட்டாள் கிடையாது. இல்ல நீங்க சொல்ற விஷயம் ஆதவ அர்ஜுனாவை தான் மறைமுகமா தாக்குறீங்க. அவர் வந்து தமிழ்நாட்டில் புரட்சி ஏற்படுத்தணும்னு ஒரு சமூக வலைதள பதிவு போட்டுட்டு அதை நீக்கிட்டாரு. ஆனா அது பதிவு போட்ட ஆதவ அர்ஜுனா கைது செய்யப்படல, வேற ஆட்கள் கைது செய்யப்பட்டாங்க. ஊடகங்கள் வெயிட் பண்ணுங்க, இன்னும் முடியவே இல்லை. வெயிட் பண்ணுங்க, விஜய் வரைக்கும் நீளும். என்னை பொறுத்த வரைக்கும் விஜயும் கைது பண்ணணும். ஏன் சார் 4 பேர் செத்தாங்க தெலங்கானாவில, 4 பேர். அல்லு அர்ஜுனுடைய படம் புஷ்பா 2 ஒரு தியேட்டருக்குள்ள அன்ஆத்தரைஸ்ட் கிரவுட் உள்ள வந்துருச்சு. ஒரு குழந்தை, ஒரு பெண்மணி உட்பட 4 பேர் செத்து போயிட்டாங்க. அல்லு அர்ஜுனை கூட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சாங்க, கைது பண்ணாங்க, வழக்கு பதிவு பண்ணாங்க. நீ நடிகன் தானே, நீ அரசியல் கட்சி தான் அப்புறம். ஆனா இங்க விஜய் அரெஸ்ட் பண்ணோம்னா, விஜய் கைது பண்ண அரசியல் பழி வாங்க நடவடிக்கை தானே எல்லாருக்கும். சும்மாவே பேசுறிய நீ, ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு என்னை தொட்டுப்பார், என்னை நான் வந்து நீ இது பண்ணிப்பார், பின்னாடி சரி. நான் கேட்கிறேன் சிம்பிள், இந்த மானங்கட்டவங்களுக்கு நான் திரும்பி கேட்கிறேன். பஸ் வருது, ஒரு வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. பஸ்ஸை பின்தொடர்ந்து பல பேர் பைக்ல வரான்.
2-3 பைக் இடிச்சு உழுது. முன் டயர்ல விழறான் சார். அவன் நல்ல நேரம் டயருக்குள்ள மாட்டல. 15 பேர் அங்க வந்து காயம்பட்டதா தகவல். இதுக்கும் திமுக காரணமா? இதுக்கும் முதலமைச்சர் காரணமா? மானங்கட்டம் அறிவில்ல? உன் ரசிகர்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேணாம். மரத்து மேல ஏறாதான் ஏறான், ஜெனரேட்டர் உள்ள போகாதான போறான், ஈபில ஏறாத மின்சாரம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, ஜெனரேட்டர் மேல பிரச்சனை இருக்கு, டிரான்ஸ்பார்மர்ல ஏறாதானே ஏறான் சார். ஒரு கூரையில இருந்து பிச்சுட்டு வெளியில வரான் சார். ஓடுகள்லாம் உடைய. இவன் மீட்டிங் போட்டு, இந்த விஜய் எங்கெல்லாம் போய் மீட்டிங் போடுறானோ, மீட்டிங் போட்ட உடனே அங்க இருக்கிற பொது சொத்து அத்தனையும் காலியாகுது, அரசாங்க சொத்து காலியாகுது, பப்ளிக்கோட சொத்து. ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணல, புகார் ஏன் தெரிவிக்கல? எவ்வளவு இடத்துல நீங்க சொன்ன மாதிரி தாவே கம்ப்ளைண்ட் பண்ண என்ன தெரியுமா சொல்றாங்க? ஒரு நிமிஷம், கம்ப்ளைண்ட் பண்ண என்ன சொல்றாங்க? எங்க கூட்டத்தை தடுப்பதற்காக அரசாங்கம் பயப்படுது. அதுக்காக தமிழக வெற்றி எத்தனை வழக்கு இருக்கு? போது நீங்க வழக்கு பதிவு பண்ணாம இருந்தா எத்தனை வழக்கு இருக்கு? எத்தனையோ வழக்கு இருக்கு. இந்த நம்ம இங்க அஜித் குமாருக்கு போட்டப்பட்டப்போ வழக்கு இருக்கு, ஏகப்பட்ட வழக்கு இருக்கு. அரசியல் வழக்குகள் பொது சொத்தை சேதப்படுத்துறாங்கன்னு நீங்க பகிரங்கமா ஒரு அரசு அதிகாரிகளை பேச வச்சிருக்கலாம். ஆனா விஜய் வீடியோ பேசி அரசுக்கு எதிராக வெளியிட்டாருங்கிறதுக்காக அமுதா ஐஏஎஸ் வந்து பேச சொல்றாங்க. பொய் சொல்றேன்ல, அமைச்சர்களை பேச வச்சிருக்கலாமே. பொய் சொல்றேன்ல, பகிரங்கமா பச்சையா பொய் சொல்றேம்மா. உனக்கு நீ சாப்பிடுற சாப்பாடு எப்படி உள்ள இறங்குதுன்னு எனக்கு தெரியல. 41 உயிர் பலியாயிருக்கு சார். 1-2 இல்ல, குழந்தைகள் பச்சை சார். இன்னும் அந்த குழந்தைகள் அவங்க வந்து வாழ்க்கையுடைய கற்பனை இருக்குல்ல, அந்த கற்பனை என்னவா இருந்திருக்கும் அவங்க அப்பாவுக்கும். அங்க போன பெண்கள், அந்த செத்து போன பெண்கள் மேல எனக்கு அவ்வளவு கோவம் வருது, ஆத்திரம் வருது. நீ எல்லாம் என்ன தாய்? ஏன் நடிகனா? நீ டிவியில பாக்குறீங்க போதாதா? அங்க போய் பார்த்தாதான் நடிகனா? சார் இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது சார். நீ இப்பவும் சொல்ற கேட்டுங்களேன், இந்த தற்குறி கூட்டம் தறிகட்டு போயிட்டு இருக்கிறது காரணம் தலைவன் சரியில்லைன்னா இந்த கூட்டம் நாசமா தான் போகும். இனிமே கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கவே கூடாது. எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே கரூர் இந்த துயரம் தொடர்பா 41 பேர் உயிரிழப்பு தொடர்பா ஒரு நபர் ஆணையம், அருணா ஜெகதீஷன் ஆணையத்தை நீங்க நியமிச்சுட்டா விசாரணை நடத்துறாங்க. இந்த நேரத்துல நீங்க ஐஏஎஸ் அதிகாரி அமுதா ஐஏஎஸ் வந்து நீங்க விளக்கம் கொடுக்க வச்சா அது விசாரணையை வந்து திசை திருப்பாதான்னு கேட்கிறாங்க. ஒரு ஆணையம் இல்ல, நீங்க நடக்காத விஷயத்தை எவனோ ஒருத்தன் வந்து 100 பேர் கத்தியோட வந்தாங்க, கலைப்புறாங்களே வதந்திய. அப்ப அவங்களுக்கு எல்லாம் விளக்கம் சொல்ல வேணாமா? செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, கரூர்காரு, அந்த ஊருக்காரு சார். அவர் எப்படி 10 நிமிஷம் ஆஸ்பத்திரிக்கு போனார்னு ஒரு கூமுட்டத்தனமான கேள்வி கேட்கிறானுங்களே. அறிவு இருக்க வேணாமா? கொஞ்சமா காமன் சென்ஸ் வேணாமா? உன்னைய மாதிரி ஓடி ஒளிய சொல்றியா? சம்பவம் நடக்குது, மேல நின்னுட்டு இருக்கிற பால்கனில, ஒய்யாரமா பால்கனில சொகுசு வாழ்க்கையில நின்னுட்டு இருக்கிற நீ, ஓ முன்னாடிதான் மயங்கி உளறான். நீ தான் சொல்ற மயக்கமாயிராங்க, தண்ணியை கூட பாட்டில தூடு. சரி, எல்லாம் வீடியோ இருக்கு, நான் சொல்றது எதுவுமே பொய் இல்ல. லைவ்ல வந்து நானும் பார்த்தேன். ஒருத்த போய் சொல்றான் மேல ஏறி, ஆதவ் சொல்றாரு 9 வயசு பொண்ணை காணோம், நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க, ஆம்புலன்ஸ் நம்ம கொடிப்பட்டிருக்கு, வர சொல்லு, அவங்க ஏத்தி விட சொல்லு. சொல்றதெல்லாம் யாரு? விஜய். ஆம்புலன்ஸ் எப்படா உள்ள வந்துச்சுன்னு கேக்குறான். ஆம்புலன்ஸ் வர ஆம்புலன்ஸ்லாம் டெட் பாடியை தூக்கிட்டா சார் வரும், காலியா தான் சார் வரும். நீ மயங்கி ஒண்ணு ஏத்தியும் போறதான வருது ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ் அடிச்சு உடைக்கிறான். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த வீணா போன எதிர்கட்சி தலைவர்னு ஒரு ஆள் இருக்கான். 4 வருஷம் எப்படியோ தவழ்ந்து முதலமைச்சராய் நாட்டை நாசப்படுத்தின அந்த ஆளுடைய பேச்சினாலதான். தவறா நினைச்சாலும் பரவாயில்ல, அவர் பேச்சு. ஆமா சார், அவர் தான் சொன்னார் கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்தா டிரைவர் அடிச்சு பேஷண்ட் ஆகுன்னு சொன்னாரு. இன்னும் எதிர்கட்சி தலைவரா இருக்கிறோம், முதலமைச்சரா இருக்கிற அறிவு கட்டுத்தனமா பேச போய் தான் இப்ப எல்லா கூட்டத்திலும் ஆம்புலன்ஸ் வந்தா தப்பா பாக்குறான். ஏன் இதே தாவேகா கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் 10 வரிசையா போச்சு, அடியில வாட்டர் பாட்டில் அடிக்க வச்சு போச்சு. இந்த வீடியோ நீங்க பாக்கலையா? இவங்க தானே சார் கொடி கட்டிட்டு போனாங்க ஆம்புலன்ஸ. எல்லாவற்றிலும் விளையாட்டுத்தனமா இருந்தா லைட் அமுத்தி விளையாடுறான் சார். இவன் அரசியல் கட்சி தலைவரா சார், இவன் கோமாளி சார், இவன் விஜய். அவன் இவன் பேசுறதுனால நீங்க யோசிக்குவானா? ஏன்னா என்ன வயசுல சின்னவன், அதனால தப்பு இல்ல. கட்சியோட தலைவர் தற்குறி. ஒருமையில தான் பேசுவேன், ஒருமையில தான் பேசுவேன். எனக்கு உரிமை இருக்கு, ஒருமையில தான் பேசுவேன். ஏன்னா 41 உயிர் போயிருக்கு சார். நான் அப்ப தகப்ப, எனக்கு வலி தெரியும், இழப்பின் வலி என்னன்னு எனக்கு தெரியும். மானங்கட்டவனுக்கு கொஞ்சமாவது உணர்ச்சி இருக்கா சார்? ஓடி போய் ஒளிறான் சார். 4 மணி நேரம், 5 மணி நேரம், 7 மணி நேரம் காத்திருக்காங்க. 8:45 கிளம்பி நான் பேச வரேன்னு சொல்லிட்டு எத்தனை மணிக்கு வராரு? 2 மணிக்கு வராரு. 2 மணிக்கு வர வேண்டிய கரூருக்கு 7 மணிக்கு வராரு. 3 மணிக்கு பர்மிஷன் கேட்டுதாங்க. ஆனா 12 மணிக்கே விஜய் அங்க வந்துருவாருன்னு அவங்க ட்விட்டர்ல போடுறீங்க. அவங்க அதிகாரப்பூர்வ வலைதளத்துல என்ன வேணா போய் பரப்பிக்கலாம். ஆனா வர வேண்டிய இடத்துல எப்ப வர நீ? அப்ப 4000 பேர் தான். நான் சொல்லல, இத ஸ்பாட்ல இருக்கிற மூத்த ஆங்கில ஊடகத்தினுடைய ஒரு மூத்த செய்தியாளர், அந்த பகுதியினுடைய செய்தியாளர் செய்தி கொடுக்கிறாரு. 4000 பேர் தான் திரண்டிருக்காங்க இங்க. 12 மணி 1 மணி நிலவரப்படி அவ்வளவுதான் கூட்டம் இருக்கு. கூட்டத்தை கெத்து காட்டுறதுக்காக உனக்கு எவன் ரோட் ஷோ பர்மிஷன் கொடுத்தான்? ரோட் ஷோ பண்ண கூடாதுன்னு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. பஸ்ல ஏறி வையாம வர நீ, ஷட்டர் எல்லாம் சாத்திட்டு
ஷெட்டை திறந்து விட்டு நீ கை காட்டிட்டு வந்தா அங்கேயே பார்த்தா விஜயை பார்த்தா போயிடுவான், வரமாட்டான். உன் நோக்கம் என்ன? அவங்க எல்லாரும் அப்படியே கூட்டு வந்து ஒரு இடத்துல அடைக்கணும், அடைச்சு மூச்சு திணறி சாகணும். நீ கொலைகாரன்னு சொல்லாம உன்னை என்ன சொல்ல முடியும்? சரி, ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஒரு மணி நேரத்துல எப்படி சார் அவர் வந்து தனி பிளைட் பிடிச்சி மெட்ராஸ்க்கு வந்தாரு? நான் கேட்கிறேன். அங்கதான் கரூர்ல தான் கூட்டம் வந்துடும், கும்பல் வந்துடும், மறுபடியும் அசம்பாவிதம் நடந்துடும். ரைட், ஓகே, உங்க வாதத்துக்கே நான் வரேன். திருச்சியில் அப்படி வராது இல்ல. திருச்சிக்கு வந்தா ஃபிளைட் பிடிக்கணும். திருச்சிக்கு வந்தாலும் திருச்சியில எத்தனையோ ஹோட்டல் இருக்குல்ல, அங்க ஏதோ ஒரு ஹோட்டல் தங்கிருக்கலாம். உனக்கு Z+ இருக்கு. அவர்களை மீறி உங்ககிட்ட யாரும் வந்துட முடியாது. ஹோட்டலை தங்கிட்டு ஐயோ கரூர்ல இப்ப என்னை பார்க்க வந்த கும்பல்ல என்னை பார்க்க ரசிகர்கள் செத்து போயிட்டாங்கன்னு தகவல் வருது. அப்ப உங்ககிட்ட தகவல் சொல்லனா உன்னுடைய அடிப்படையிலே தப்பு இருக்கு. உன்னை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு உண்மையான தகவலை சொல்லல. அப்ப நீ ஒரு நிர்வாகம் நடத்துறது லாய்க்கு இல்ல. ஒரு சாதாரண தெருமுனை கூட்டத்தையே உன்னால பிரச்சாரத்தையே ஒழுங்குபடுத்த முடியாம ரசிகர்களை கொல்றனா சாகடிக்கிறனா உன்னை நம்பி இந்த நாட்டை கொடுத்தா நீ என்ன நாசம் பண்ணுவ? தகுதி இருக்கா உனக்கு? தகுதி இருக்கா சார்? எந்த அடிப்படையில அங்கிருந்து அவர் சென்னைக்கு வந்தார்? பதில் சொல்லுங்க. 2 நாளா, கிட்டத்தட்ட 2 நாள் இல்ல 3 நாளா தலைமறைவா ஓடி ஒளிஞ்ச. எதுக்கு ஒளிஞ்ச? சட்ட நடவடிக்கை ஏன் போற? அறிக்கை வெளியிட தெரியாது உனக்கு? இந்த வீடியோவை அன்னைக்கே போட தெரியாது உனக்கு? நடிப்பே, நீதான் நல்ல நடிகனாச்சே. 10 பைசா பிரயோஜனம் இருக்காது. இந்த நடிகரை நம்பி படம் எடுத்த தயாரிப்பாளர் தெருவில் இருக்கான். ஒருத்தன் கூட நல்லா இல்ல, ஒரு தயாரிப்பாளரும் நல்லா இல்ல. ஆனா பில்டப்லே வாழ்க்கை உயர்ந்துருச்சு. பில்டப்லே உயர்ந்துச்சு சார். கடந்த முறையே சொல்லியிருப்பேன், லியோவுடைய வியாபாரம் என்ன, லியோவுடைய வருமானம் என்ன ஐடில அவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க. அப்ப எவ்வளவு பித்தாட்டம். ஒட்டுமொத்தமா மேக்கப் போட்டுக்கிட்டு சோகமா இருக்கிறவன் எப்படி தெரியுமா பேசுவான்? அந்த வலி இருக்கிற எப்படி தெரியுமா பேசுவான்? அந்த வலியை மட்டும் தான் பேசியிருப்பான். சிஎம் சார் ஏமால் நடவடிக்கை எடுங்க, என்னை நீங்க அரெஸ்ட் பண்ணி பாருங்க, இப்பெல்லாம் சவால் விட மாட்டான். சினிமா டைலாக்கா எவன் எழுதி கொடுக்குறான்? எழுதி கொடுக்குறவன் வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். யாரும் திமுக ஆதரவாக இல்ல. திமுக தவறு செய்தால், ஆளுங்கட்சி தவறு செய்தால் மக்கள் சரியான தண்டனை கொடுப்பாங்க. எந்த ஆளுங்கட்சியா இருந்தாலும், அதிமுகவா இருந்தாலும் அதுதான். இப்ப எடப்பாடி வந்து 4.5 ஆண்டு காலம் இருந்தாரு. இப்ப நாட்டு மக்களுக்கு பாலாரம் தேனாரம் ஓட விட்டுருந்தாரா? ஏன் சார் தோத்தாரு அவரு? நிர்வாகம் சரியில்லை, மக்கள் ஒதுக்கிட்டாங்க, ஆளுமையான ஆளு நீ இல்ல, உன்னை நாங்க முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கல, அதனால நீ தேவையில்லைன்னு ஒதுக்கிட்டாங்க. மக்கள் தான் தேர்ந்தெடுத்து ஸ்டாலினை உட்கார வச்சிருக்காங்க. 41 பேர் இறந்துட்டாங்க. நீங்க விஜய் தான் தாரிமிகமா பொறுப்பேற்கணும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா கரூர்ல இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த லோக்கல் அரசியல்வாதி ஏதோ ஒண்ணு சதி பண்ணிட்டாரு அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. இன்னைக்கு காலையில அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு, விளக்கம் கொடுக்கிறாரு. அப்ப இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க சிம்பிள் சார், யாரும் விளக்கமே தரலாம். இப்ப செந்தில் பாலாஜி மீது குற்றம் சொல்றீங்க, ரைட்டா? செந்தில் பாலாஜியை குற்றம் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? அவர் ஊழல்வாதின்னு சொல்லுங்க, தப்பே கிடையாது. அவர் வந்து கட்சி தாவரவர், தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக எந்த கட்சி வேணா போவார் சொல்லுங்க, தப்பே கிடையாது. ஒருவனை கொலை செய்கிறான், இவன் தான் காரணம்னா ஆதாரம் சொல்லணுமா வேணாமா? யார் வேணாலும் குற்றம் சாட்டுங்க, யார் வேணாலும் சொல்லுங்க சார், தப்பு இல்லை. ஆதாரத்தோடு சொல்லுங்க. அங்க வந்து ஏதோ ஒரு அறைக்குள்ள நடந்துச்சு, ஒரு ரூமுக்குள்ள நடந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. உள்ள என்ன நடந்தது யாருக்கும் தெரியாது, உலகமே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஏதோ உள்ளூர் ஊடகம் மட்டும் இல்ல, ஆதவ அர்ஜுனா செட்டப் பண்ண ஊடகம் மட்டும் இல்ல, இந்த ஊடகங்களுக்கு இந்த கொலையில பங்கு இருக்கு சார். எப்படி சொல்றீங்க? இந்த ஊடகங்களும் தோவரார் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கூவிட்டே இருந்துச்சு. ஏடா என்ன பெரிய என்ன அப்பா டக்கற, ஒரு கட்சி தலைவர் தானே, நடிகன் தானே, உங்களால மக்கள் வந்து காத்துக்கிட்டே இருந்தாங்க. ஐயோ அங்க கிளம்பிட்டார் போல இருக்கு, தோவன்டார் போல இருக்குன்னு குழந்தை குட்டியெல்லாம் வச்சுக்கின்னு நீ ஏன் 12 மணிக்கு போட்ட? நீ தெரியுமில்ல அங்க 12 மணிக்கு நம்மளால போக முடியாதுன்னு. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? போட்டிருக்கணும்ல சார். 1 மணி நேரம் தாமதமா வரலாம். நான் பல கூட்டங்களை அட்டன் பண்ணிருக்கேன். என்னுடைய செய்தியாளர் இந்த 33-32 வருஷ அனுபவத்துல பல அரசியல் கூட்டங்களை நான் கவர் பண்ண போயிருந்திருக்கேன். பிரபலங்கள் வைகோல ஆரம்பிச்சு, வைகோல இப்பதான் டிஎன் சேஷன் ஒரு மனிதர் தேர்தல் ஆணையரா வந்த பிறகுதான் உங்களை மாதிரி என்ன மாதிரி செய்தியாளர்கள்லாம் விடிவு காலம் பிறந்துச்சு. ஏன்னா இவர் பேச ஆரம்பிக்கும் போதே மணி பாத்தீங்கன்னா 12:30-1 மணி தான். துண்டு அப்படி இருக்கிட்டு பேச ஆரம்பிச்சானா முடிக்கும் போது 3:30. அம்ஜிகரையில ஆரம்பிச்சு ஆப்கானிஸ்தான் போய் திரும்பி அம்ஜிகரைக்கு வருவாரு. வராது. ஆனால் தெளிவானவர் கருணாநிதி. 8 மணிக்கு அவன் வந்து எடிஷன் முடிப்பான். ஆல் எடிஷன் போனோம்னா 8 மணிக்கு முடிக்கணும் பேச்ச. இதெல்லாம் தெரியாது சார். அதுதான் அரசியல் சாணக்கியத்தனம்னு. செந்தில் பாலாஜி மீது அவர் மீது குற்றம் பழி சுமத்தப்பட்டது. அவர் ஏன் விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழலுக்கும் தள்ளலாம் சார். ஒட்டுமொத்த மாப் மென்டாலிட்டி வச்சுக்கிட்டு, பணம் வச்சுக்கிட்டு, இங்க வந்து 2 பேர் மிக முக்கியமான மீடியாவை கையில வச்சுக்கிட்டு ஏமாத்துறது யாருன்னா ஆதவ அர்ஜுனாவும் ஜெகதீஷ்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த ஜெகதீஷ் வந்து
டோட்டலா இருக்கிற எல்லா, அதாவது விஜய் கூடவே இருப்பார், விஜய் வேன்லயே கூட இருப்பார். அந்த தம்பி நமக்கு தெரிஞ்ச தம்பி தான், பிரச்சனை கிடையாது. இங்க இருந்தவர் தான் இப்ப சினிமா தயாரிப்பாளரா இருக்காரு, விஜயினுடைய ஆஸ்தான ஆலோசகரா இருக்காரு. அங்க உள்ள வேற யாருக்கும் கூட அனுமதி கிடையாது, ஆதவ் கூட அனுமதி கிடையாது. ஆனா ஜெகதீஷ் கூடவே இருப்பார். இவர் தான் எக்ஸ் தளங்கள் ஆரம்பிச்சு இன்ஸ்டாகிராம் வரைக்கும் மொத்த ஒட்டுமொத்தமா கையில வச்சிருக்காரு. இவங்க எதையாவது ஒரு பரப்பி விடணும்னா காசு கொடுத்துருவாங்க, பணம் கொடுத்து ஏத்தி விடுவாங்க, பொய்ய பூரா வதந்தி பூரா ஏத்தி விடுவாங்க. இந்த வதந்திகள் மட்டும்தான் இத்தனைக்கும் காரணம். செந்தில் பாலாஜி மீது நீங்க குற்றம் சொல்லுங்க, வேறு வகையில் என்ன வேணா குற்றம் சொல்லலாம், இதற்கு ஆதாரம் இருக்கா? கத்தியோட 100 பேர் வந்தாலும் ஒருத்தன் போடுறான் வீடியோ. நான் என்ன கேட்க வரேன், நீ உள்ளூர்காரன்னு வச்சுங்களேன், கரூர்ல கூட்டம் போடுறீங்க, கரூர்ல தான் கூட்டம் போடுறீங்க, கரூர் சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் அந்த கட்சிக்காரன் தான் வரப்போறான், இல்ல அந்த ரசிகர் தான் வரப்போறான். அவனுக்கு இந்த ரசிகர் யார், இந்த ரசிகர் யாருன்னு தெரியும். பக்கத்துல அவ்வளவு கூட்ட நெரிசல்ல ஒருத்தன் கையில கத்தியோட வந்தான்னா பக்கத்துல இருக்கிற எல்லாருமே அவனுக்கு சாதகமான ஆளா இருப்பாங்களா? ஒருத்தன் கூட விஜய் ஆதரவாளரா இருக்க மாட்டானா? ஒருத்தன் கூட உண்மையான ரசிகனா இருக்க மாட்டானா? யாரும் அவன் கத்தி வச்சிருக்கான்னு பிடிக்க மாட்டானா? இன்னும் உண்மையை சொல்றேன் பாருங்க, எல்லாம் ட்ரோன்கள் பார்வையில் இருந்துச்சு, பல ட்ரோன். இவங்களே 4 ட்ரோன் வச்சிருந்தாங்க, தாவேக்காவே 4ஓ 5ஓ வச்சிருந்தாங்க. இதை தாண்டி எல்லா ஊடகங்களும் தனித்தனியா வச்சிருந்தது. இப்ப நியூஸ் 18 தொலைக்காட்சி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ஞ்சிருச்சு. அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. மிக தெளிவாக இந்த கலவரம், இந்த பிரச்சனை, இந்த சாவு எப்ப ஆரம்பிச்சதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வண்டி உள்ள வந்ததுதான் காரணம். உன் வண்டி உள்ள வரும்போது பெரிய வண்டி சார், அகலமான வண்டி, கேரவன். எதுக்கு சார் உங்களுக்கு கேரவண்டினா, நடிகர்ல இருந்து இறங்கி வா, இல்ல சுந்தரா டிராவல்ஸ் 2.0 மாதிரி ஒரு வண்டி வச்சிருக்கிற. எல்லா அரசியல் தலைவர்களும் இந்த மாதிரி பிரச்சாரங்களுக்கு போகும்போது முன்னால உட்கார்ந்துக்கிட்டு லைட் போட்டுக்கிட்டு தன்னை எல்லாரும் பார்க்கணும், தன்னுடைய முகம் தன்னுடைய செய்கைகள் வெளியில தெரியணும்னு வெளிப்படையா இருப்பாங்க. நீ நடிகை சட்டரை போட்டுக்கிட்டு உள்ள ஓடி ஒளிஞ்சு கேரவான்குள்ள ஒளிஞ்சிருக்க. கேரவான்ல யார் யார் உங்க கூட இருக்கானே தெரியல. அசிங்கமா இருக்கு வெளியே சொல்றதுக்கு. நீ எல்லாம் நீ உன்னை நம்பி இந்த நாட்டை எப்படி கொடுப்பாங்க? சோ இந்த இடத்துல தப்பு நடந்தது. இந்த பஸ் உள்ள வந்ததுதான். பஸ் உள்ள நுழையும் போது மொத்த கூட்டமும் வெளியில போகுது. 50 மீட்டருக்கு முன்னாடியே காவல்துறை டிஎஸ்பி உனக்கு வந்து சொல்றாரு இன்ஸ்ட்ரக்ட், ஐயா அங்க பயங்கர கூட்டம் இருக்கு, போகாதீங்க, இங்க இருந்தே பேசுங்கன்னா. இல்ல மீடியா அங்கதான் ஃபுல்லா இருக்கு, அதனால அங்கதான் நாங்க போவோம்னு ஆதவ் வந்து போலீஸ் கிட்ட சண்டை போட்டு அங்க வண்டியை கூட்டு போனாரு. இந்த கொலைகளுக்கு மிக முக்கியமான காரணம் ஆதவ். எப்படி விஜய் கொலைகாரன் சொல்றனோ ஆதவ் ஒரு கொலைகாரன். இவர்கள் எல்லாம் எப்படி அவர்கள் நிம்மதியாக தூங்க முடியுதுன்னு எனக்கு தெரியல சார். அன்னைக்கு இரவெல்லாம் எனக்கு தூக்கம் வரல. இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா அந்த பிஞ்சு குழந்தைங்க மூஞ்சிதான் இருக்கு. தூக்கிட்டு ஓடுறாங்க பத்திரிகையாளர்கள், போலீஸ்கார் தூக்கிட்டு ஓடுறாரு, முகம் ஒட்டஞ்சு போய் குழந்தை தூக்கிட்டு போறாங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? இந்த கொலைகளுக்கு சார் இது வந்து விபத்து. அப்படி உங்க பாணியிலே வந்தாலும் நம்ம பார்க்க வந்து செத்து போயிட்டாங்களேன்னு ஒரு ஆதங்கம் கூட உங்ககிட்ட இல்ல, ஒரு இரக்கம் இல்ல, ஒரு கண்ணீர் வரல. அவர் எப்படி அழுதார்? எப்படி ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலாம் ஒருத்தன் சொல்றான், யாருன்னா என்னை விட வயசுல சின்னவன் சொல்றேன். அவர் ஒரு கட்சி தலைவர், ஒரு விளக்கண்ண தலைவர். அவரு நீ யாருன்னு பேரே சொல்லுங்க. அன்புமணி தான், வேற யாரு? அவர் சொல்றாரு, ஐயோ எனக்கு வந்து பார்த்து ஒரு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலாம். யாருக்கு? அன்பில் மகேஷ் ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலாம். அப்ப உனக்கு எப்படி கொடுக்கறது? 10.5% அப்பா 40 வருஷமா நம்ம இதை காட்டிக்கிட்டே, எனக்கு ஒரு டாட்டூ ஒண்ணு அக்னி சட்டி குத்திருந்தாங்க, அதை காமிச்சுக்கிட்டே சின்ன பையன் மாதிரி நீ கதறிய, அப்ப உனக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலாமா? நீ நடிகன் தானே. இவங்க எல்லாம் யார் தெரியுமா? சிபிஐ பிடியில உட்கார்ந்துருக்காங்க. சிபிஐ யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னா பாஜக கண்ட்ரோல்ல இருக்கு. ஏற்கனவே இவர் வந்து அந்த மருத்துவமனைகள், மருத்துவ கல்வி நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்த வழக்கு இவர் மேல இருக்கு. பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல்வாதி. யார சொல்றேன்? அன்புமணி சொல்றேன். அதனாலதான் இவர் வந்து சப்போர்ட்டுக்கு வர்றாரு விஜய்க்கு. பூரா ஒட்டு மொத்தமா விஜயா இருந்தாலும் சரி, அண்ணாமலை யோகேஷ் சிகாமணி ஒண்ணும் கிடையாது. அவர் குற்றம் வெளிப்பட்டு போச்சு, நிலவாங்க மோசடி மேட்டர் வெளிப்பட்டு போச்சு. ரபேல் வாட்சியில் ஆரம்பிச்சது ஊழல் குற்றச்சாட்டு, இன்னைக்கு வரைக்கும் விளக்கம் சொல்ல முடியல. இவர் தான் திமுகவுக்கு எதிராக பொட்டி பொட்டியா ஆதாரங்களை எடுத்துட்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தாரா இல்லையா சார்? என்ன சார் ஆச்சு? ஆதாரம் இருந்தா நீங்க தானே மத்தியில் இருக்கீங்க, உங்க கண்ட்ரோல் தானே உள்துறை இருக்கு. அப்ப திமுக அரசாங்கம் குற்றம் இருக்குன்னா பிடிங்க எல்லாரையும். அது ஆதாரம் கிடையாது. தேர்தல் நேரத்துல தேர்தல் ஆணையத்துல அந்தந்த வேட்பாளர்கள் தாக்கல் செய்த சொத்து விவரம்னு எல்லாருமே தெரியுமே. அப்ப பிரார்த்தனம் தானே, மக்களை ஏமாத்துறாங்க தானே. அந்த அண்ணாமலை சப்போர்ட் பண்றாரு யாருக்கு? விஜய்க்கு. நீங்க ஒருத்தரும் இவர் சப்போர்ட் பண்ற ஆளாம தமிழிசை சப்போர்ட் பண்றாங்க, வானதி ஓடி வராங்க அவசர அவசரமா. நீங்க சொல்ற நிர்மலா சீதாராமன் ஓடி வராங்க, எல் முருகன் ஓடி வரார். இந்த ஓடி வர கூட்டம் எல்லாம் பாருங்க சார், ஒரு புள்ளியில சேருவாங்க, ஒரு புள்ளியில தான் சேருவாங்க. எந்த புள்ளி? அதுதான் ஆர்எஸ்எஸ் புள்ளி, பாஜக புள்ளி.
சங்க பரிவார் கூட்ட புள்ளி. விஜய் முழு பிஜேபி ஆதரவாளரா மாறிட்டார்ல. பிஜேபி கட்டுப்பாடுல ரொம்ப நாளா இருக்காரு. இவ்வளவு நாளா நான் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு தோல் உரிச்சு காட்டிட்டாங்க. பிஜேபி தன்னோட எதிரின்னு சொல்லியிருந்தாரு. சார் இனி எதிரின்னு சொல்லு, நீ பேச சொல்லுங்க. இனிமே பிஜேபி எதிராக இனிமே இப்ப பேசினார்ல, பிஜேபி என்னுடைய கொள்கை எதிரி, அவங்க வந்து இது பாசிசம் பாயாசம்லாம் இனிமே பேச சொல்லுங்க. பேச முடியாது. ஏன்னா கூட்டணி விட்டு வெளியே வர முடியாது. எப்படி அன்புமணி திக்கி திணறி அப்படியே தெருவில் விழுந்து கிடக்கிறாரோ அதே நிலை தான் விஜய்க்கும். இவ்வளவு தூரம் பேசிட்டீங்களே, இந்த 41 பேருடைய உயிரிழப்புக்கு யார் பொறுப்பு, யார் காரணம்? 100% விஜய் மட்டும்தான் காரணம். அது வேற எந்த மாற்றமே கிடையாது. ஏன்னா விஜயினுடைய சுத்தி இருக்கிறவனுடைய அஜாக்கிரதையான நெறியான விஷயம் இல்லாததும், திட்டமிடுதல் இல்லாததும், திமிர்த்தனமும், ஆணவ போக்கும் தான் இந்த 41 உயிர்கள் பலி. இப்போ ஒரு 52 பேர் வந்து மருத்துவமனையில் இருக்காங்க. அதுல சிலருடைய நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்குன்றாங்க. 50 பேர் வீடு திரும்பிட்டாங்க, 52 பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இவர்கள் எல்லாம் மீண்டு வரணும்னு நம்ம வந்து விரும்புறோம். இனி ஒரு உயிரிழப்பு ஏற்படக்கூடாது. இன்னைக்கு இதுக்கு மேலேயும் விஜய் எங்காவது பொது தளத்துல இந்த மாதிரி சாலைகள்ல பர்மிஷன் கேட்டா தயவு செய்து அரசாங்கமோ நீதிமன்றமோ கொடுக்காதீங்க. அவங்க வேணும்னா எதுக்குத்தாலும் நீதிமன்றத்துல போறாங்க, நீதிமன்றத்துல போய் கேட்கணும். ஏற்கனவே நீதிமன்றம் சொல்லியிருந்தது பெண்களையும் குழந்தைகளையும் வயசானவங்களையும் வர வேண்டாம்னு தலைவராக இருக்கக்கூடிய விஜய் தான் சொல்லணும். அதை மீறி வந்தாங்கன்னா விஜய் தான் பொறுப்புன்னு கடைசியா நீதிமன்றம் சுட்டி காட்டியிருந்தது. சொல்லிச்சா? இப்ப கர்ப்பிணி பெண்ல இருந்து குழந்தைகள் விஜய் தான் பொறுப்புன்னா எஃப்ஐஆர்ல பேர் இல்லங்கிறதே ஒரு அடிப்படையான மிஸ்டேக் இல்லையா? எஃப்ஐஆர்ல பேர் வந்து போனா சேர்த்துக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்ல. இப்ப நீங்க சேர்த்தா பாத்தியா என்னை வந்து என்னுடைய வளர்ச்சியை பிடிக்காம திமுக சதி பண்ணுதுன்னு ஒரு கூட்டம் போடுவார். நீலி கண்ணீர் வடிப்பார். நாடக நடிகர் இல்ல, சினிமா நடிகர் இல்ல, நாடகம் ஆடுவார். சட்ட ரீதியா இப்ப வந்து எல்லாத்தையும் வழங்கிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன அமுதா ஏஎஸ்ல ஆரம்பிச்சு அவர்களும் வெளியிட்ட வீடியோக்கள் அவங்க யாரும் எடுக்கல சார். அரசாங்கம் போய் எந்த வீடியோ எடுக்கல. தொலைக்காட்சியில வந்து வீடியோ செந்தில் பாலாஜி காமிச்ச இன்னைக்கு அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அங்கேயும் எல்லா வீடியோக்களும் நம்மை மாதிரி செய்தியாளர்களும் செய்தி நிறுவனங்களும் எடுத்து வெளியிட்ட வீடியோ. அவங்க மார்க் பண்ணி பார், இந்த இடத்துல ஜெனரேட்டர் ரூம்குள்ள யார் போனா? அந்த மக்கள் ரசிகர்கள் தப்பிக்கிறதுக்கு தான் போனாங்க. அங்க போன உடனே அவங்க உயரம் புடுங்குறான். உயரம் புடுங்குறாங்கன்னு சொல்ல தெரியல. உள்ள ஒரு கூட்டம் போயிடுச்சு. உள்ள ஆட்டோமேட்டிக்கா சார் எந்த உயரம் கால் தடுக்கி கூட எந்த உயரம் தெரியாது. யாரும் திட்டமிட்டு செய்ய மாட்டாங்க. புரியுதா? இன்னும் சில பேர் கூரையை பிச்சுக்கிட்டு மேல வரான். இந்த சினிமால தான் நடக்கும். அந்த மாதிரிலாம் சினிமால தான் இந்த மாதிரி சீன்லாம் பாப்பீங்க. அங்கே அந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு அந்த இடத்த போர்க்களம் மாதிரி காமிக்கிறாங்க. பல பேருடைய வாழ்வாதாரம் போச்சு. ஒருத்தர் தள்ளுவண்டிக்காரன் வீலெல்லாம் உடைஞ்சு போயிருக்கு. கடைகளுடைய ஷட்டர் எல்லாம் காலி. பேசிக்கிட்டு இருக்கும் போதே மேல ஒரு பெரிய பெயர் பலகை ஒன்று வச்சிருப்பாங்க, லைட்டிங் பலகை. அது பெயர்ந்து உழுது. யார் விஜய் பேசிக்கிட்டு இருக்கும் போதே வீடியோல இருக்கு. உன்னை பார்ப்பது நாமக்கல்ல சொல்றீங்களா, கரூர்ல சொல்றீங்களா? ரெண்டு ஊர்லயுமே. நாமக்கல்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த பலகை மட்டும் விழுந்திருந்தா நாமக்கல்லே அந்த டெத் ஆயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். இங்க வந்து மரம், இங்க கரூர்ல விழுந்தது மரம் விழுந்துதான் பிரச்சனை. மரம் விழுந்து மக்கள் கூட்டம் வந்து ஜெனரேட்டர் உடைச்சிட்டு உள்ள போய் டிச்சில விழுந்துட்டாங்க. அங்கதான் மூச்சு திணறி பல பேர் செத்து போனாங்க. அதுதான் அடிப்படை காரணம். எனக்கு நாங்க கேட்ட இடத்தை தரலன்றாங்க. கேட்ட இடம் இதை விட குறுகலான இடம். அந்த இடத்தில் அனுமதித்திருந்தால் 600-700 பேர் செத்துருப்பான். இது டபுள் ரோடு, சிங்கிள் ரோடு கிடையாது, டபுள் ரோடு. அப்ப அந்த கூட்டம்ன்றது வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து மக்கள் வருவாங்க அடிப்படையில் கணிக்க முடியலன்னா நீ தலைவனா இருக்கவே தகுதி இல்லை. உன்னை பார்ப்பதற்காக அந்த ஊர்ல மட்டும் மக்கள் வந்தா கூட்டம் சரியா இருக்கும். நீ வரும்போதே ஒரு 7000-5000 பேர் கூட்டு வரியே ஊர்வலமா சார். நீ மக்கள் மீது அக்கறை இருந்தா, தொண்டர்கள் மீது அக்கறை இருந்தா, உன் ரசிகர்கள் மீது அக்கறை இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்னா 8:45 அங்க நான் காலையில வரேன்னு அறிவிச்சிட்டேன்னா முதல் நாள் ராத்திரியே போய் திருச்சியில தங்கி இருக்கணும். தனி பிளைட் தானே வச்சிருக்க? இல்ல ராத்திரி 1 மணிக்கு எழுந்துச்சு போ. ஏன் 41 உயிர்கள் பலியான உடனே இந்த வயதில் ஆல்மோஸ்ட் 70 தாண்டிட்டார் முதலமைச்சர். ராத்திரியே கிளம்பி போறார் கரூருக்கு. நான் காலையில போலாம் 7 மணிக்கு போலான்னு பிளான் பண்ணேன், ஆனால் எனக்கு தூக்கம் வரல. அவர் வந்து தூங்காம கிளம்பி வரார். இங்க ஒரு மனுஷன் ஓடி போய் ஏசி போட்டுக்கிட்டு படுத்து தூங்கிட்டு 3 நாள் கழிச்சு வெளியே வந்து வீடியோ போடுற. யாரை ஏமாத்திர நாடகம் போடுற? அப்ப உனக்கு என்ன தோணுது? அங்கேயும் வருத்தம் தெரிவிக்கல, உனக்கு வலி இல்ல, வேதனை இல்ல. தன்னை ஒரு பெரிய அறிவு ஜீவி மாதிரி பெரிய அரசியல் தலைவர். உனக்கு என்ன அரசியல் தெரியும்? நீ தற்குறி. நீ இனிதான் மக்கள் உனக்கு காட்ட போறாங்க. இனி போற எல்லா இடங்களிலும் இதே மக்கள் உனக்கான எதிர்ப்பை காட்டதான் செய்வாங்க. ஏன்னா நீ உனக்கு தான் எந்த அக்கறையும் இல்லையா. 41 சரி சார், உங்க பாணிக்கு வரேன் நான். விஜய் போனா கூட்டம் வந்துருங்க. ஆதவ அர்ஜுனா போனா கூட்டம் வருமா? புசியானது போனா கூட்டம் வருமா?
அர்ஜுன் ஒரு ஆள் வந்திருக்காரு வருமான வரித்துறை, அந்த ஆள் போனா கூட்டம் வருமா? வெங்கட்ராமன் ஒருத்தர் வச்சிருக்கீங்க, ஆடிட்டர் ஒருத்தர், பொருளாளர் ஒருத்தர், அவர் போனா கூட்டம் வருமா? அவரெல்லாம் யாருனே தெரியாது. இவங்களை அனுப்பி அந்த பலியானவர்கள் வீட்டுக்கு போய் அஞ்சலி செலுத்திருக்காம, மாலை போட்டுருக்கலாமே. உன் மாவட்ட நிர்வாகத்துல எவன் இருக்கான்? ஆஸ்பத்திரியில் இருக்கவங்களுக்கு போய் பிரெட் பிஸ்கட் வாங்கி கொடுன்னு சொல்லிருக்கலாமே. அவன் நாங்க இருக்கோம் கூடன்னு சொல்லிருக்கலாமே. இப்ப என்ன சொல்றீங்க? அந்த இறந்து போனவர்கள் அங்கேதான் செத்தார்கள் ஆதாரம் இருக்கான்னு கேட்கிற மானங்கட்டவனே. சூடு சொரணை இருக்கா? நீ சோறு உப்பு போட்டு தின்றியா? அப்ப நிவாரணம் ஒதுக்குனது யாருக்கு? அதுதான் கேட்கணும் சார். இப்ப அந்த இறந்து போனவர்கள் சர்டிபிகேட் எடுத்துட்டு போனோம். ஆரம்பிச்சு அரசு அதிகாரிகிட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டு போய் விஜய் பனையூர்ல போய் கால் கடுக்க காவல் காத்து கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு காசு கொடுப்பாரு. அதுவும் 54 கேள்வி கேட்டு இப்ப கேட்க ஆரம்பிச்சாங்க. இறந்து போனவர்கள் எல்லாம் அங்கேதான் செத்தார்கள் ஆதாரம் இருக்கான்னு கேட்கறான் கூமுட்டைகள். இதற்கு ஒரு 4 பேரை கலைப்பு விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் தான், அவங்களும் இந்த மாதிரி வீடியோ பேசுறவங்க தான். இன்னைக்கு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களா, ஜாமீன் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு. ஏற்கனவே ஒரு ஆளை பத்தி நான் நிறைய பேசுவேன், வேண்டாம் அதை பத்தி வேண்டாம் சொல்றேன். நான் பேசுறதே இல்ல. இந்த நபர்கள் எல்லாம் பணம் வாங்கிட்டா எல்லா கருமத்தையும் பேசுவாங்க, மக்களுக்கு தெரியும் நீ யோகி சிகாமணி இல்லைன்ட்டு. அதனால இந்த சம்பவத்துல நீங்க திமுக அரசாங்கத்தையோ அதிமுகவையோ இல்ல யாரையோ குறை சொல்வது நோக்கம் அல்ல. அப்ப தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்ட 20 லட்சம் ரூபாய் போய் சேர்ந்துருமா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாதான் போய் சேருமா? எனக்கு தெரியல சார். இது நாடகத்துக்காக போடப்பட்ட ஒரு அறிவிப்பா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவர்கள் அடுத்தடுத்து போடுகிற பதிவுகள் எல்லாம் இவன் உண்மையிலே ஏதாவது செத்தானா தெரியல எங்களுக்கு. காவல்துறை எப்படி உடனடியாக டாக்டர்ஸ் அங்க வர வச்சாங்க, எப்படி உடனடியா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ராத்திரி பாடி கொடுத்தாங்க. காவல்துறை டாக்டர்ஸ் வர வைக்கிறாட்டி ஹாஸ்பிட்டல் டாக்டரே இல்லைன்னு குற்றம் சாட்ட மாட்டாங்களா? நீங்களே கேள்வி கேட்கறீங்கல்ல. அதாவது செஞ்சாலும் குற்றம் சொல்லுவாங்க. இப்ப செந்தில் பாலாஜி எப்படி 10வது நிமிடத்துல அங்கே போனார்? அவர் ஊருங்க அது, அவர் வீடு அங்கதான் இருக்கு. அவர் வீடு 2 தெரு தள்ளி தான் அந்த அவர் ஒரு அலுவலகம் இருந்திருக்கு. ஏதோ ஒரு விஷயம் ஹாஸ்பிட்டல். இன்னொரு இன்னொரு விஷயம், இப்பெல்லாம் எதையுமே மறைக்க முடியாதுங்க. எல்லாருடைய இப்ப நான் கேட்கிறேன், நீங்க ஜெகதீஷுடைய தொலைபேசி உரையாடல்கள் எடுங்க, ஆதவர்ஜுனா தொலைபேசி உரையாடல் எடுங்க, பனையூர்ல இவங்க பண்ண சதி வேலையெல்லாம் எடுங்க, உண்மை வெளிவருமா? இதே மாதிரி செந்தில் பாலாஜியோட சுத்தி இருக்கிற எல்லாருடைய தொலைபேசி உரையாடல் நீங்க ஒன்றிய அரசு தான் உங்ககிட்ட தானே இருக்கு, டெலிகாம் டிபார்ட்மெண்ட் உங்ககிட்ட தானே இருக்கு, எடுங்க. செந்தில் பாலாஜி இந்த ஊடகத்துல பேசின பல பேர் வதந்தி பரப்பின கும்பல்லாம் இருக்குல்ல, இந்த கும்பலுடைய தொலைபேசி உரையாடல், அவருடைய வங்கி கணக்குகள் எல்லாம் எடுங்க. பிராடு கணக்கெல்லாம் வெளியே வரும், எவ்வளவு பணம் வாங்கிட்டு பேசிட்டு இருக்கானு. சார் மனசாட்சியோட பேசுங்க. நீங்க பணம் வாங்குங்க வாங்காம உங்க விருப்பம், அதை பத்தி நம்ம குறைய சொல்ல. அவர்கள் கொடுக்கிறார்கள், பெற்றுக்கொள்கிறீர்கள், எந்த தப்பும் கிடையாது. ஆனால் கலவரத்தை ஏற்படுத்துகிற மாதிரியோ உண்மைக்கு புறம்பாகவோ தப்பாவோ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாதீங்க. நிச்சயமாக மக்களுக்கு பிடித்தவர் வேணும்னா எத்தனை அடக்குமுறை வந்தாலும் அவர்களை வெற்றி பெற வைப்பார்கள். அதுதான் கடந்த கால வரலாறு, இனி அதுதான் இருக்கும், நிதர்சனமான உண்மை. நீங்க ஒரு நரேஷனை செட் பண்ணாதீங்க, ரொம்ப யோகி சிகாமணி மாதிரி செட் பண்ணாதீங்க. நீங்க செட் பண்ற மாதிரியே இந்த நடிகனும் மேக்கப் போட்டுட்டு ட்ரிம் பண்ணிட்டு சோகமா சார் அந்த வீடியோ பாருங்க, பாக்குற எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு மேக்கப் அடிச்சிருக்காருன்னு. நடிகன் அப்படின்றத ப்ரூவ் பண்றாரு. நீ நடிகன் தான், உனக்கு அரசியல் தகுதி, தலைவராக வேண்டிய தகுதி 1% கூட கிடையாது. ஆனால் ஆபத்தானவன், ஆபத்தான அரசியல்வாதி தன்னை சொல்லிக்கிறார் அவர். ஆனா நான் சொல்றேன், கொலைகார அரசியல்வாதின்னு பட்டம் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அதை நம்ம விஜய் கொடுக்கலாம். ஏன்னா இனிமேலும் எங்க போனாலும் இதே மாதிரி தற்கொலை கூட்டம் வரும். இந்த கூட்டம் சொல் பேச்ச கேட்காது, அடங்காது, வீட்டுக்கு அடங்காது, அப்பா அம்மாவுக்கு அடங்காது. இப்படி தெருவுல நசுங்கி மிதிப்பட்டு சாகும். இதுக்கா சார் பெத்து வளர்க்குறாங்க? நடிகரை பார்க்கறதுக்கு போய் சாகறதுக்கா பெத்து வளர்க்குறாங்க? எத்தனை குடும்பம், அந்த 41 குடும்பத்தினுடைய நினைவுகள். இது மட்டும் இல்ல, கரூர் மட்டும் இல்ல, விக்கிரவாண்டியில் ஆரம்பிச்சு, மதுரையில் ஆரம்பிச்சு, திருச்சியில் ஆரம்பிச்சு, எல்லா ஊர்களிலும் இறந்து போனவர்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா 100 பேருக்கு மேல இருப்பான். இவர் கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல 100 பேருக்கு மேல செத்துருப்பான். ஒருத்தர் வீட்டுக்கு கூட இதுவரை விஜய் போகல. 50 பேர் கணக்கு வரும். ஒருத்தன் லெட்டர் எழுதி வச்சு செத்து போயிருக்கான், மானங்கட்டவன். அவன் செத்தான் கூட நமக்கு அந்த வருத்தமே இல்லை. ஏன்னா அவன் லெட்டர் எழுதியிருக்கான், இதற்கு காரணம் செந்தில் பாலாஜி. இவனுக்கு தெரியும் போல இருக்கு ரகசியம். ரகசியம் தெரிஞ்சிருந்தா கொண்டாந்து போலீஸ் கிட்ட கொடுக்க வேண்டியதானே. போலீஸ் வேணாம் சார், நம்பாதீங்க சார் போலீஸ, வேணாம். தமிழ்நாட்டு காவல்துறை மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, விஜய் கிட்ட கொடுத்துருக்கலாமா? உன்னுடைய மாவட்ட நிர்வாகம் மூலம் விஜய் கிட்ட கொண்டு போங்க. இல்லையா, எங்க அண்ணாமலை இருக்கார், மாஜி IPS, ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் கொடுங்க, ஆரம்பிச்சிருவார்ல வேலையை. போலீஸ் அங்கே இல்லை. போலீஸ் தன்னுடைய கடமையை சரிவர செய்யலன்னா
உங்க தலைவர் இருக்கான்ல, இந்த தற்குறி தலைவன் மைக்கு பிடிச்சி ஏறின உடனே முதல் பேச்சு என்ன பேசினாரு? போலீஸ்க்கு நன்றி சொல்லி பேசினாரு. ஏன் பேசினார்? நல்லா ஏற்பாடு பண்ணிருந்தாங்க, என்ன பத்திரமா கூப்பிட்டு வந்து சேர்த்தாங்க. அப்ப காவல்துறை உனக்கு நன்மை செய்ததா, இந்த மாதிரி செயல்களில் செய்வதற்கு துணையாக இருந்ததா? நீ எப்படி குற்றம் சாட்டுவ? அப்ப உன் ரசிகர்களை நெறிப்படுத்த முடியல உன்னால. உன் கைக்கு மீறி போயிட்டாங்கன்னா நீ தலைவனா இருக்கவே தகுதி இல்ல சார். கை காட்டினா நிறுத்தணும். அவன் தான் ரசிகன். அமைதியா இருந்தா அமைதியா இருக்கணும். கோஷம் போட வேண்டிய நேரத்தில் கோஷம். நீயே தற்குறியா இடத்துல விஜயகாந்த் கை காட்டினா ஒட்டுமொத்த கூட்டமும் அடங்கி அமைதியாகும். பேசாம இரு அப்படின்னா அமைதியாகும். எம்ஜிஆர் கை காட்டினாலும் ஒட்டுமொத்த கூட்டமா அமைதியாயிடும். எம்ஜிஆர் வேணா சார் அரசியல்வாதி சார், அவரு விஜயகாந்த் வேணா சார் அரசியல்வாதி சார். அஜித் கை காட்டினாலும் கூட்டம் அமைதியா இருக்கும். எஸ், அவன் தான் தலைவன், அவன் தான் தலைவன். நீ தற்குறி. இதை விட வேற என்ன சொல்ல முடியும்? நான் ஒரு அரசியல் விமர்சகரா உங்களுடைய ஆதங்கத்தை, உங்க சைடு இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து உங்களுடைய கருத்துக்களை கொட்டி தீர்த்திருக்கீங்க. இது கண்டிப்பா பொதுமக்களுக்கு புரியும் அப்படின்னு நாங்க நம்புறோம். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி.